கடைசி நம்பிக்கை யாருன்னு பார்த்தா கடவுள் தான். ஸோ கடவுளை தேடி ஓடுறாங்க. கஷ்டம் வந்தாதான் கடவுளை தேடி ஓடுவோம். அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு தான் கடவுளை தேடி ஓடுவோம். ஆனா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், சோதிக்கிறவங்களே சோதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன் கடவுள் சோதிக்கிறவங்கள சோதிச்சுட்டே இருக்காரு? இதை சயின்ஸ் ரீதியா சொல்லலாம். ஒரு சக்தி உருவாகணும் அப்படின்னா ஒரு சக்தி அழிக்கப்பட வேண்டும். ஒரு உருவம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த உருவம் அழிஞ்சாதான் வேற ஒரு உருவம் கிடைக்கும். அப்போ உங்களுக்குள்ள உங்களை பற்றிய விஷயம், உங்களை பற்றிய புரிதல், நம்ம எவ்வளவு திடமானவன், நம்மள எவ்வளவு அழுத்தமானவன், நமக்குள்ள என்னென்ன சக்திகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரியாத பாதையில போயிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்க உணர வைக்கிறதுக்கு தான், உங்களை பதப்படுத்துறதுக்கு தான் கடவுள் என்ன பண்றாரு? சோதிக்கிறான். கண்டிப்பா அந்த சோதனைகளை எல்லாம் வெற்றி பெறுவதற்கு உண்டான சாதனை பின்னாடி வச்சிருக்கான். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சோதனைகள் லிமிட் கொடுக்கணும்னு தெரியும். அதீதமான சோதனை கொடுக்குறான் அப்படின்னா நீங்களாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு அர்த்தம். ரொம்ப காட் கிரேஸ், காட் கிஃப்ட் நீங்க. ஆமா, பல தடைகளை தாண்டியவன் தான் தலைவன் ஆகிறான். புரியுதுங்களா? சாதாரணமா ஒரு தலைவன் உயர்ந்த லட்சியத்தை அடைந்து விட மாட்டான். அவன் பின்னாடி வாழ்க்கையில பார்த்தோம்னா 10 ரூபாய்க்கும் பசி, பஞ்சம், பட்டினி, நான் ரோட்ல படுத்திருந்தேன், நடந்திருந்தேன். இந்த வசந்தகுமார், விஜிபி வசந்தகுமாரனுடைய வாழ்க்கை வரலாறு பாருங்க, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க? புரியுதுங்களா? அப்ப அவங்க எல்லாம் காட் கிரேஸ், காட் கிஃப்ட். வரலாறுல இடம் பிடிக்கிறாங்களா? அப்ப நீங்க வரலாறுல இடம் பிடிக்கணும்னா கடவுள் உங்களை சோதிப்பான், தாங்கிதான் ஆகணும். உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போறான்னு அர்த்தம். மகிழ்ச்சியா இருங்க. சந்தோஷத்தும் போது நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆனந்தம், துன்பம் வரும்போது அந்த மனநிலையில இருக்க பழகிக்கோங்க முதல்ல. கண்டிப்பா.